ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய நாளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேதாகமத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு திறந்திருக்கிற புதிய வழிக்காக, புதிய கதவுகளுக்காக, புதிய நன்மைகளுக்காக, புதிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கூட மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்கிற அத்தனை பேரையும் பரத்திலிருந்து இறங்கி வந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் தேவன் அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்துகிற மிகப்பெரிய ஊழியமாக இதை மாற்றி அநேக ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படும்படியாக தேவன் இரக்கமாறாட்ட வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அடியனை மறைத்தும்மை வெளிப்படுத்தும் கல்வாரி சேப்பல் ஊழியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். குணசேரனுக்காக விசேஷமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வழி வாய்ப்புகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதி கன மகிமையாகவும் எடுத்துக்கொள்ளும் மகிமைப்பட்டல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தர்மையான நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு புதிய ஆரம்பமாக வேதாகமத்தை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையானவர்களே, இது ஒரு வித்தியாசமான தேவன் நமக்கு கொடுத்த, தேவன் நமக்கு திறந்த ஒரு புது வாசல். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் எத்தனையோ முறை வேதாகமத்தை படித்திருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல முறை நாம் படித்திருந்தாலும் இன்னும் ஒரு முறை புதிதாக வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்வதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நாம் எல்லாருக்கும் வேதத்தை குறித்த காரியங்கள் தெரியும் என்றாலும் கூட ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு பின்பு நாம் இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் பார்க்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். பரிசுத்த வேதாகமம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு அன்பளிப்பு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மிகவும் கருத்தாக ஆழமாக வாசிக்கும் போது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நாம் கிறிஸ்துவோடு கூட வாழுகிற அந்த மெய் வாழ்வை நமக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. வேதம், வேத வசனம் என்பது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், அவருடைய சத்தத்தை கேட்கும் ஒரு அனுபவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற பழக்கம் நம் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட, ஆண்டவரோடு கூட பழகுகிற அந்த பழக்கம், ஆண்டவரோடு கூட நாம் வைத்திருக்கிற அந்த உறவு, ஆண்டவரோடு கூட நாம் இருக்கிற அந்த நிலை, அது நம்மை ஆண்டவருக்குள்ளாக உயர்த்தும், ஆசீர்வதிக்கும், மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். பரிசுத்த வேதாகமத்தை 2 பெரிய பிரிவுகளாக பிரிக்கிறார்கள், பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இந்த ஆண்டவராகிய இந்த பகுதியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகங்களை பழைய ஏற்பாடு என்று சொல்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு பின்பு எழுதப்பட்ட பகுதியை புதிய ஏற்பாடு என்று சொல்கிறோம். ஆக இந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்பு, பிறப்புக்கு பின்பு என்று அதை நாம் பிரித்து கொள்ளலாம். அதிகமாக நாம் வேதாகமத்தை படிக்கலாம் என்று சொல்லும்போது சாதாரணமாக இந்த புதிய ஏற்பாடு சின்ன புத்தகமாக இருக்கிறது. அதில் கையிலே வைத்துக் கொள்வதற்கு ஒரு நாகரிகமாக, டீசெண்டாக அதை வைத்துக் கொள்ளலாம், வாசிக்கிறதுக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி அதிகமாக புதிய ஏற்பாட்டை தான் அதிகமாக வாசிக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டை வாசித்த பிற்பாடு புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போதுதான் முழு அர்த்தத்தையும் நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்காகவும் தொடர்ச்சியாகவும் கவனமாகவும் படிப்பதற்கு அது அடிப்படை காரியமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள் இருக்கிறது.
இந்த 39 புத்தகங்களும் சரித்திர புத்தகங்கள், பாடல் புத்தகங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் வேகமாக பேசிட்டு இருக்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறவங்க அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் குறைச்சி அல்லது இன்னும் கொஞ்சம் மெதுவாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த நாள் ஆரம்ப நாள், தொடக்கத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள். எனவே வரும் நாட்களிலே நாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாரம் இந்த 8 முதல் 8:30 வரைக்கும் அல்லது நாம் எல்லாரும் விரும்புகிற அந்த நேரம் வரைக்கும் இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ் நடக்கும். நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்க நான் விரும்புகிறேன். நம்மிலே எத்தனை பேர் வேதாகமத்தை முழுவதுமாக எத்தனை முறை வாசித்திருக்கிறோம்? நீங்க நோட்டு பென்சில் வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க எழுதுங்க. நான் வேதாகமத்தை ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இத்தனை முறை வாசித்திருக்கிறேன், இத்தனை முறை தேவனுடைய உதவியோடு கூட நான் வாசித்திருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், ஆனால் எப்போதாவது கேட்கும்போது அது உங்களை இன்னும் அதிகமாக படிப்பதற்கு அது உற்சாகப்படும். கட்டாயமாக ஒவ்வொரு வருடமும், குறைந்தது ஒவ்வொரு வருடம் என்று சொல்லும்போது ஒரு முறையாவது நாம் வேதாகமத்தை முழுவதுமாக வாசிக்க வேண்டும். அது நமக்கு நிறைய அதற்கான கருத்துருக்கள், அதற்கான பிளான்ஸ் நிறைய இருக்கிறது. நாம் அதை வைத்து வாசிக்கலாம். ஆண்டவருடைய உதவியோடு கூட ஆசை இருக்கும்போது நாம் இன்னும் சீக்கிரமாக கூட வேதாகமத்தை வாசித்து முடிக்க முடியும். இப்படி வாசிக்க வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அப்படி வாசிக்கும் போது வேதாகமத்தினுடைய முழு பகுதியையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் முதல் 5 புத்தகங்களை நாம் இப்படி சொல்லலாம், பஞ்சாகமங்கள். பஞ்சாகமம் என்று சொல்லும்போது 5 என்று குறிப்பிடப்படுவதற்காக இருக்கிறது. அந்த வேறு வார்த்தையிலே அழைக்க வேண்டும் என்றால் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்றும் இதற்கு சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் இதுக்கு பென்டடூக் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த 5 புத்தக சுருள்கள் என்று சொல்லி இதை நாம் அழைக்கலாம். இந்த 5 புத்தகங்களில் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய முக்கிய செய்தியை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் என்றால் ஆரம்பம், யாத்ராகமம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட வரலாறு, லேவியராகமம் பரிசுத்தத்தையும் வழிபாட்டு முறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. என்னாகமம் இஸ்ரவேலின் பிரயாணங்களை குறித்து அதிகமாக விளக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. உபாகமத்தில் 10 கட்டளைகள், 2ஆம் முறை கொடுக்கப்பட்ட வரலாறு, கீழ்ப்படிதல் ஆகியவை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. இந்த 5 புத்தகங்களையும் எழுதியவர் யார் என்று பார்க்கும்போது மோசே என்று நமக்கு தெரிய வருகிறது. பரிசுத்த வேதாகமத்தின் புத்தகங்களை எழுதுவதற்கு தேவன் மனிதரை பயன்படுத்தினார் என்றாலும் உண்மையிலேயே யார் எழுதினாங்க? பரிசுத்த ஆவியானவர் தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆசிரியர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் ஆசிரியர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த பகுதியை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த 5 புத்தகங்களையும் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 5 புத்தகங்களிலே மொத்தம் 187 அதிகாரங்கள் 269 பக்கங்களில் இருக்கிறது. எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்ற இந்த 5 புத்தகங்கள் 187 அதிகாரங்கள் இருக்கிறது. 269 பக்கங்களில் அது காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை நாம் மேலோட்டமாக வாசிப்பதற்காக எழுதப்படவில்லை. நாம் நன்றாக ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காகவே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ளும் போது தொடர்ந்து வேதாகமத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு இந்த அடிப்படை நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சரி, இப்போது நாம் இந்த பஞ்சாகமங்களிலே முதல் ஆகமம் ஆதியாகமம் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த ஆதியாகமத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். மொத்தம் வேதாகமத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். 66 புத்தகங்கள் இருக்கிறது. இதனுடைய ஆதி என்று சொல்லும் போது
அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் ஆரம்பம் என்று பொருள், அல்லது தோற்றம், மூலப்பொருள், பிறப்பு என்ற வார்த்தைகளை நாம் சொல்லலாம். ஆங்கிலத்தில் இதை சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்? ஜெனிசிஸ், ஜெனனோ என்று சொல்லி நாம் எபிரேய மொழியிலே அதை சொல்கின்றோம். ஜெனனோ என்ற வார்த்தைக்கு பெற்றெடுத்தல் என்று பொருள். இந்த புத்தகத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் சொல்லும்போது மறுபடியுமாக மோசே எழுதினார். இது கிமு 1450 ஆண்டு, கிமு 1410 ஆண்டிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் அறிகின்றோம். சுமார் 2350 வருடங்களில் நடைபெற்ற மாபெரும் நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது முதல் 11 அதிகாரங்கள், 1 முதல் 11 அதிகாரங்கள் 2000 வருடங்களில் நிகழ்ந்தவை. அதற்கு பின்பு 12லிருந்து 50 அதிகாரங்கள் 350 வருடங்களில் நிகழ்ந்தவைகளாக அது எடுத்திருக்கின்றன. இது ஏன் எழுத வேண்டும் என்று சொல்லும்போது நன்றாக எழுதி வச்சுங்கள். தேவனுடைய மகத்துவத்தையும் மீட்கும் கிருபையையும் ரட்சிப்பின் திட்டத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இது எழுதப்பட்டது. இதுக்கு தேவனுடைய மகத்துவம், மீட்கும் கிருபை, ரட்சிப்பின் திட்டம், இவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவை எழுதப்பட்டது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. முக்கிய புள்ளி விவரங்கள், குறிப்புகள், புள்ளி விவரங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது 50 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் 1533 வசனங்கள் இருக்கிறது. நம்ம ஒருவேளை இதை எண்ணி பார்த்திருப்போமான்னு தெரியாது. நம்மளை யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். ஆதியாகமத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 50 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 1533 வசனங்கள் இருக்கின்றன. இதுல பெரிய அதிகாரங்கள் 24 வசனங்கள் 67 வசனங்கள். சிறிய அதிகாரங்கள் 16 வசனங்கள், 16 அதிகாரங்கள், 16 வசனங்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக இந்த பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தை வைத்து பார்க்கும்போது இது வம்ச வரலாறுகளின் புத்தகம் என்று சொல்லி இதை அழைக்கலாம். படைப்பினுடைய வரலாற்றோடு கூட ஆரம்பமாகும் இந்த புத்தகமானது யோசேப்பினுடைய சடலம் அடக்கம் பண்ணப்படுவதோடு முடிவடைகிறது என்று நாம் ஆதியாகமத்தின் சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். இதுல முக்கிய கதாபாத்திரங்கள் என்று இருக்கும்போது ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல், நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு, யோசேப்பு என்று நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். அதுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப் என்பவர்களை நாம் என்ன சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஆபிரகாமுக்கு புதுசா ஒரு பேரு, பெரிய பேர் இருக்குது. அப்படின்னா என்ன பேரு? ஆபிரகாமுக்கு முக்கியமான பேரு, ஆபிரகாமுக்கு முக்கியமான பேர் என்னது? விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிகளினுடைய தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அதை நம்ம இடங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டம், அரராத் மலை, பாபேல் கோபுரம், ஊர் என்கிற பட்டணம், ஆரான், சீகேம், எபிரோன், பேர்சபா, பெத்தேல், எகிப்து, இந்த ஊர்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். முக்கிய செய்தி, இதுல முக்கியமான செய்தி என்று பார்க்கும்போது தேவன் சர்வ வல்லவர். அவருடைய படைப்பின் மாட்சிமை, தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்கிறான், ஆசீர்வாதங்களை இழந்து போகிறான், பாவத்திற்கு திட்டவட்டமான தண்டனையும் விளைவும் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய மீட்கும் கிருபையும் ரட்சிப்பின் திட்டமும் தெளிவாக இந்த புத்தகத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட மக்களின் வரலாறு, அவர்களுக்கு தேவன் அருளக்கூடிய தேவ ஆசீர்வாதங்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தின் மூலமாக அதை புரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த புத்தகத்தை பகுத்து ஆராய்வதற்காக நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி படிக்கலாம். இந்த ஆதியாகம புத்தகத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 11 அதிகாரங்கள், 1 முதல் 11 அதிகாரங்கள். அதற்கு அப்புறம் 12லிருந்து 50 அதிகாரங்கள் என்று சொல்லி நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 முதல் 11 அதிகாரங்கள்ல என்னென்ன இருக்குது அப்படின்னா 4 தலைப்புகளின் கீழே இந்த
இந்த முதல் 11 அதிகாரங்களை நாம் படிக்கலாம். அதுல படைப்பு, ஆதாம் ஏவாளினுடைய பாவமும் வீழ்ச்சியும், 3வது பெருவெள்ளம், 4வது தேசங்கள் தோன்றுதல் என்று சொல்லி முதல் 11 அதிகாரங்களிலே அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 12 முதல் 50 அதிகாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது சுமார் 350 வருட கால சரித்திரத்தை கூறுகிறது. இப்பகுதியிலே முக்கியமான 4 மனிதர்களுடைய வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்ற அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை 20 நாள்ல நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். 20 நாள்ல ஒரு டைம் டேபிள் போட்டு வாசிச்சோம்னா 20 நாள்ல வாசிச்சிடலாம். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் ஒரு அட்டவணை போட்டு முதல் நாள்ல 1லிருந்து 3 அதிகாரங்கள், 2வது நாள் 4லிருந்து 6 அதிகாரங்கள், 3வது நாள் 7லிருந்து 9 அதிகாரங்கள், 4வது நாள் 10, 11, 12 அந்த 3 அதிகாரங்கள் என்று சொல்லி இப்படி கணக்கு போட்டு ஒரு 20 நாளுக்குள்ளாக நாம் முழு அதிகாரங்களையும் வாசிக்கலாம். நான் சொல்றதனுடைய என்னன்னா, ஒரே நாள்ல 50 அதிகாரங்களை நாம் வாசித்து கொடுத்துடலாம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆவியானவருடைய துணையோடு கூட செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக விவரமாக நாம் வாசிப்பதற்கு இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் சொல்கிறேன். முக்கியமான அதிகாரங்கள் என்று சொல்லும் போது 15, 17, 22 அதிகாரங்கள் ஆகும். இதனுடைய கீவேர்ட்ஸ், கீ வசனங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குறுங்காலை நசுக்குவாய் என்றார். இது ஆதியாகமம் 3:15 எழுதப்பட்டிருக்கிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்பது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்ற வசனமானது ஆதியாகமம் 12:3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மொத்த இந்த ஆதியாகமம் சரித்திர புத்தகம் முழுவதையும் நாம் வாசிப்பதற்கு ஒரே தடவையில் நாம் வாசிக்க வேண்டும் என்றால் ஒரு 4.5 மணி நேரம், 4 மணி 30 நிமிஷம் தொடர்ந்து நாம் வாசித்தோமே ஆனால் முழுவதுமாக நாம் வாசிக்கலாம் 4 மணி நேரம் 30 நிமிடத்தில். இப்போ ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம் இருக்கிறது. நேரமாகிவிட்டதுனாலே நாம் அடுத்த முறை அதை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இதில் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம். வரும் நாட்களிலே நாம் இந்த மற்ற அதிகாரத்தினுடைய உள்ளடக்கத்தை நாம் வாசிக்க முடியும் என்று நம்புகிறேன். அரை மணி நேரத்தில் ரொம்ப வேகமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக படிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நேரம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை யாராவது ஜெபித்து நாம் இந்த நாளின் கூட்டத்தை முடிக்கலாம். ஜெபிக்கலாமா? பிக்சர்ஸ் ப்ரே பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான வேதத்தை ஆண்டவரே இயேசப்பா தியானிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நான் செலுத்துகிறேன் ஆண்டவரே இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா, கர்த்தருடைய வேதம் ஆண்டவரே குறைவற்றதும் ஆத்துமாவை விப்பிக்குதுன்னு பார்க்குறோம் ஆண்டவரே இயேசப்பா. கர்த்தருடைய தியானமாக இருந்து இரவும் பகலுடைய தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக உடைய வேதத்தை ஆராயும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ச்சியாக ஆராய்ந்து ஆண்டவரே இயேசப்பா அதிகமான உடைய இந்த மறைப்பொருளை கற்றுக்கொள்ள ஆண்டவரே, அது நிமித்தமாக நாங்கள் பலப்பட இயேசப்பா உம்மை பற்றி பிறகு சொல்ல ஆண்டவரே உறுதியாய் பின்பற்ற ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. இன்னும் அதிகமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே இயேசப்பா. இரக்கம் செய்யுங்க. நாங்கள் அடுத்த வாரம் ஆண்டவரே இயேசப்பா இதே போல் ஆண்டவரே இந்த நேரத்தை பயன்படுத்த நீர் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென்.
ஸ்தோத்திரம். இது எல்லாருடைய மைக்கையும் எடுத்து விடுங்க தேவநேசன். பிரைஸ் தி லார்ட். பிரயோஜனமா இருந்துச்சா? ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. பிரவீன், வேகமா சொல்ற மாதிரி தான் இருக்கும். அரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் வேகமா சொல்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் கூடுதல் டைம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு கொஞ்சம் கூடுதலா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சுன்னா நம்ம ஊன்றி படிக்கிற மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம்னா கூடுதலாக படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் வாங்க, இந்த ஆதியாகமத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்னென்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Thank you. Thank you. God bless you all.